ஹலோ கைஸ், ஒரு லாங் டைம் அடுத்து உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஏன்டா வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்பயே சொன்னேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். த்ரோட் பெயினுனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, எடிட்டிங்லாம் முடிஞ்சுச்சு. ஓகே, டெய்லி இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம்ல, கண்டிப்பாக போடுறோம். சரி, பேசாமல் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ எப்பயும் போல் ஜாலியாக ட்ராயிங் விளாண்டுருக்கான். அப்போ ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, அவளை இதில் வரைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஹீரோ அடுத்ததாக அவளை பார்த்தா அவள் என்னமோ யோசிச்சுட்ருக்கா, ஹீரோ என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்ருக்கான். அடுத்தது ஹீரோக்கு பார்த்தா தலைவலி, அதனால் நீ வந்து இங்கே ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு. அடுத்ததான் ஹீரோ யாரோ கொண்டு வந்து ஹீரோ விட்ருக்காங்கன்னு தெரியுது. இங்கே பார்த்தா யாமடாவும் இங்கே படுத்துட்ருக்கா. ஹீரோ இவன் எங்கே படுத்துட்ருக்கா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். இவன் ரொம்ப அழகாக இருக்கான்னு ஹீரோ யோசிச்சிருக்கா. அவன் எந்திரிச்சு பார்த்து, ஓ நீயா, நான் கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வேறு யாரோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்னாச்சுன்னு கேட்கா. எனக்கு வயிறு வலி அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ பேக்கெட்லேருந்து எடுக்கிறா, பார்த்தா சாக்லேட்டாக இருக்குது. அதுலேருந்து மாத்திரை எடுத்து இந்த அந்த மாத்திரை சாப்பிட்டு பாரு, உனக்கு இது சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் இது அவள் குடித்த கப்பில் நான் குடிக்க போகிறேனா அப்படின்னு ஹீரோ ஆர்வமாக இல்லை குடிக்கலான்னு போனால், திடீர்னு பார்த்தா பின்னாடியே வந்துருச்சு வந்து போகிறா. ஹீரோக்கு ஒரே வெக்கமாக போய் ஹீரோ அதை திரும்ப துப்பிட்டு திரும்ப ஹீரோ போய் படுத்துறா. அவள் யூனிஃபார்ம் மறந்து வச்சுட்டு போயிட்டாலே. ஹீரோ அதை எடுக்கலாமா, வேண்டாம் 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 அப்படின்னு ஹீரோ மனசு சொன்னாலும் ஹீரோ இப்படியே எடுக்கணும்னு யோசிக்கிறான். திடீர்னு பார்த்தா நர்ஸ் வந்தோடனே ஹீரோ திரும்பவும் நார்மலாக ஸ்லீப் ஆயிடுறா. சரி, இதெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ண போகிறாளோ அப்படின்னு அதை தூக்கி அந்த ஜாக்கெட்டை வீசிட்டு சாக்லேட்டை மட்டும் நர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோ இவ ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். திடீர்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ சரி இவர்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு போகிறா. அவள் பார்த்தீங்கன்னா காணோம் தேடி ஓடி போகிறா. என்னென்னு பார்த்தா சாக்லேட்டை காணோம் அப்படின்னு ஓடி போகிறா. இதெல்லாம் யோசிக்கும் போது ஹீரோயினை காமெடியாக தான் கட்டியிருப்பாங்க. இவனுக்கு ரெண்டு பேர் பார்த்தா தப்பாக என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பானுங்க. ஈவன் அதை சொல்ல முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா போய் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, உங்களோட நெயில்ஸை காட்டுறீங்களா அப்படின்னு. ஒவ்வொரு நெயில்ஸை கொடுத்தா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத போய் இவனுக்கு காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த முட்டா பசங்க திருந்தவே மாட்டானுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்தா அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ இதில் என்ன எழுதியிருப்பான்னு வேறு தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் வரைஞ்சதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். அவ்வளோ அதை பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறா. ஹீரோ அப்படி என்ன தான் எழுதியிருக்கான், உன்னோட வாட்ஸ்அப் ஐடி வேணுமா, சரி இதுக்காக போய் நான் அவனுக்கு அவ்வளோ பார்த்தா திரும்பவும் அவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹீரோ இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே அப்படின்னு. இந்த தாட்டி போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கையை நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஒவ்வொருத்தங்க கையை தொடும் போது ஒவ்வொரு பர்சனாலிட்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனுக்கெலாம் அதை வேறு மாதிரி மீனிங்கில் தான் எடுத்துக்கிறானுங்க. இவன் நினச்சி பார்க்குறான் அது இது இது அப்படின்னு. இவ்வளோ நீ என் கையத்தோட தானே ஆசைப்பட்ற, அப்போ எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்படியா சரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். இவனுங்க 3 பேர் போய் நின்று பார்த்தா அவன் தொட்டு பார்க்குறான். டே என்னடா அது வேறு மாதிரி இருக்கலான்னு சொல்லி இவன் பார்த்தா கால் எடுத்து வைக்கிறான். ஒவ்வொருத்தங்க தொடரும்போது ஒவ்வொரு போஸ் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அப்போ யாமடா எது மாதிரி பண்ண போகிறான்னு பார்த்தா அவள் காமெடியாக ட்ரெஸ்ஸை போட்டு விளாண்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தா அவளை பார்த்தா சிரிப்பு தான் வருது. காத்திரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுட்டுருக்கான். லைப்ரரி நின்றுட்டு ஹீரோ என்னமோ யோசிச்சுட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அங்கே இருக்க ஸ்நாக்ஸை பார்த்துட்டு இதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஹீரோ கையை தொட்டு பார்த்தா அதில் எதுவுமே இல்லை ஹீரோ கையில். அவள் சாரி தப்பாக நினச்சிட்டேன்னு யோசிச்சுட்டு அவள் பேக்கெட்டில் தெரியப்பட்டிருக்கா. ஹீரோ அப்போ அப்போ இப்போ அது மாதிரி டைப்பா அப்படின்னு ஹீரோ காமெடியாக யோசிச்சுட்ருக்கா. அடுத்தது பார்த்தா பேஸ்கெட் பால் ஓடுது. எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு டீச்சர் திட்டுறாரு. அடுத்தது இவங்கெல்லாம் பேஸ்கெட் பால் ஓட ரெடியாக நான் என் வெயிட்டை குறைக்கணும், எனக்கு நாளைக்கு மாடலிங் வேறு இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ ஆமாம்ல ஹீரோ மாடலிங் வேறு இருக்குது. ஆனால் அன்றைக்கி ரொம்ப அழகாக தான் இருந்தது பார்த்தா திடீர்னு ஹீரோ பால் அடிச்சு அடுத்த செகண்ட் ஹீரோ திரும்பி அடின்னு பார்த்தா ஹீரோயின்னொன்னே ஹீரோ பாலை திருப்பி கொடுத்துட்றான். இப்போ பார்த்தா ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், எனக்கு ஏன் இவங்கள மாதிரி லைஃப் பிடிக்கல அப்படின்னு இவங்க ரெண்டு மாற்றி மாற்றி பட்டுறது. திடீர்னு பாலை மூஞ்சில் அடிச்சிடுது. ஹீரோக்கு எதாவது ஆயிடுச்சான்னு பயன்ட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா அவளுக்கு பிளட்டு வர ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தா ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடறான், பிளட் வருதா அப்படின்னு. அடுத்தது ஹீரோ இது என்னாலையான்னு பார்த்தா இவ பார்த்தீங்கன்னா பால் அடிச்சவங்களை கோவப்பட்டு மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடி போகிறா. இது என்ன ஆச்சுன்னு வர தெரியல, இதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு ஹீரோ போகிறான். ஹீரோ போய் பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு இவங்க உரஞ்சு உடனே வேறு வழி இல்லாமல் ஹீரோ போய் கீழே ஒழிஞ்சிக்கிறான். ஹீரோ அடுத்து நான் ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிறையா பிளட்டு போகுது. உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தந்திருக்கேன்னு, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் நாளைக்கு என்னால் மாடலிங்கில் தான் கலந்துக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கும் பார்த்தினா அழுக வருது. இது என்னாலையா இருக்குமோ, இது நானும் இதுக்கு ஒரு காரணமாக இருப்பானா அப்படின்னு ஹீரோ வச்சு பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வரைஞ்சதை ஒரு சேஃபாக ஒரு பர்ஸ் மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருக்கா. ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், இத்தனை நாள் அவள் கூட இப்படிலாம் இருந்தேன்னு. அப்போ ஹீரோ சொல்கிறா, ஒரு வேளை அவளை நான் லவ் பண்ணுறேனா அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆயிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. திரும்பவும் இவனுங்க அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு காமெடி பண்ணி ஹீரோ டென்ஷன் ஆகிடுறான். ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ டிஷர்ட்டில் பிளட் இருக்குன்னா அதை விட்டுறான். இவனுங்களும் பார்த்தா எல்லாம் கேட்டிருக்காங்க என்னாச்சுன்னு. இவன் பாஸ்கெட் பால்லாம் அடிபட்டுருச்சுன்னு. இவன் ஃப்ரெண்டு பார்த்தா மூஞ்சிலே எழுதுறா, பேஸ்கெட் நல்லா அடிபட்டுருச்சு எனக்குன்னு. அத்தரி எனக்கு ஓகே தான், ஆனால் என்ன மாடலிங் தான் எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவ பார்த்தா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹீரோ நல்லா நோட் பண்ணிக்கிறான். அதேமாதிரி அவள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் சரியாக பண்ணுவேன், நான் அதை திரும்பவும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கார்டால் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மூக்கிலேருந்து பிளட் எடுத்து இன்னும் டிஷ்யூவில் தொடச்சிட்ருக்கா. பட் டிஷ்யூ பேப்பர் அவளுக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன்.
ஹீரோ பார்த்திங்கன்னா அவன் டிஷ்யூ இங்கே வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி என்ன பண்ணுறது, ஓகே இது ஓப்பன் வைக்கலாம், ஆனால் இது யாரோ வேணும்ன்ட்டு வச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டிஷ்யூ வச்சுட்டு போகிறான். இது அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டா அதுக்கு துடைக்கிறதுக்கு டிஷ்யூ யூஸ் பண்ணிருக்கா ஹீரோ. சரி ஓகேவா இருந்தால் ஓகே அப்படின்னு ஹீரோ இந்த இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் மாதிரி இருக்கும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து லாஸ்ட்டு டிப் கொடுத்தேன், அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்சில் இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.